பண்ணிட்டேன். நல்லா பாத்திரம் கொஞ்சம் நல்லா சுடட்டும். ஏன்னா இப்போ நான் எப்போவுமே நம்ம வைக்கிறப்போ நம்ம பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வைப்போம் இல்லையா? அப்போ அந்த ஈரமெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். நம்ம இப்போவே எண்ணெயை ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடுகெல்லாம் வெடிக்கிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அதனால் பாத்திரம் வந்து அந்த ஈரப்பதங்கள்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு எல்லாம் போடலாம். நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம என்னென்ன செய்யணுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி பாத்திரத்தில் வந்து நல்லா காஞ்சிடும். அதுக்கு ஓவராகவும் காய விட்டுறாதீங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் காயட்டும். நீங்களே பாருங்கள், பாத்திரம் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு பார்த்தாலே தெரியுது. கையை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த அனல் தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்குவோம். கொஞ்சம் கூட விட்டுப்போம். ஏன்னா கறி நான் வெண்டைக்காய் கறி பண்ணுறதுனால நல்லா கறி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும்ல. அது என் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கறி நல்லா ஃப்ரை ஆனால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் இது ஆகட்டும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட விட்டுப்போம். அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக சுடட்டும். சுட்ட பிறகு நம்ம வந்து கடுகு போடுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம போனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு உளுந்துக்கு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நீங்களும் சரி தான், வீட்டில் இருக்கிறப்போ இந்த கருப்பு உளுந்தை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம போன், ஏன்னா நம்ம 30 வயசு ஆகிடுச்சுனாலே எலும்புகள் தேய்மானாலும் ஏற்படும் இல்லையா? அதனால இது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம அடுத்து போகலாம். கடுகு போட்டுப்போம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுட்டோம். கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கடுகு பாருங்கள், ஏன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லை, அதனால் கடுகு உங்களுக்கு வந்து நல்லா வெடித்து வர சவுண்டு வரட்டும். வந்து கொஞ்சம் லைட்டாக அடையினாலும் நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்க வேண்டியதான். குக்கரில் சாம்பார் வச்சுருக்கோம் பருப்பில். நம்ம அடுத்தடுத்து என்ன போட போகிறோன்னா பெருங்காயம், பால் பெருங்காயம். மோஸ்ட்லி பால் பெருங்காயம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. பெருங்காயம் வாயு ப்ராப்ளம், அஜீர்ண கோளாறுலாம் இருக்கும்ல நமக்கு. ஸோ நம்ம உணவே மருந்து. அதனால நீங்கள் எப்போ என்ன சமைச்சாலும் சரி தான். இப்போ பிடிக்கல, சில பேருக்கு பெருங்காய வாடை பிடிக்கலன்னு வாங்க, நீங்கள் கொஞ்சமாவது ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போடலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வாயு தொல்லைகள்லாம் நீங்கும். சாப்பிட்ட ஜீரணமாகலைன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. நம்ம டாக்டருக்கு போய் நம்ம செலவு பண்ணுற காசுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டிலையே சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணனாலே நமக்கு நல்ல ஹெல்த்து தானே. கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், ஏற்றுக்கோங்க ப்ளீஸ். சரி, இப்போ வந்து கடுகு வந்து வெடிக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். வாசனை கமகமாக இருக்காங்க பொண்ணு சொல்கிறா. ஏன்னா சாம்பார் வந்து குக்கரில் இருக்குது, அந்த வாசனை வந்து அவருக்கு கமகமன்னு தெரியும். வேற ஒன்றும் இல்லை. கடுகு பாருங்க இப்போதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடுகு வெடிக்காமல் போடக்கூடாது. நம்ம காய்கறியை உடனே ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கடுகு வந்து நம்ம வெடிக்காமல் சாப்பிட்டோம்னா உஷ்ணத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதனால நல்ல கடுகு வெடித்த உடனே அடுத்தது உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்தோன்னே கடுகு வெடிக்காமல் தயவுசெய்து காய்கறியே போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம அதுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தும். கடுகு வந்து நமக்கு சுவையை கொடுத்தாலுமே அது என்ன செய்யும் நமக்குன்னா, கடுகு வெடிக்காமல் நம்ம சமைச்சோன்னா நமக்கு அது உஷ்ணம்தான். அதனால் நீங்கள் சமைக்கிறப்போ சின்ன சின்ன கவனங்கள் நம்ம செஞ்சுக்கிறது தானே. கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு ஆரோக்கியமும் முக்கியம் இல்லை. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ என்ன பண்ணுறேன், கடுகு வெடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சைடில் ஒரு ஓரமாக உளுத்தம்பருப்பு. கருப்பு உளுந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்தே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை தோல் உரிச்சதுலாம் வேண்டாம், அது நல்லதில்லை. இட்லி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி தான். இப்போ ஒரு எமர்ஜென்சி ஒரு மாவு பேக்கெட் வாங்குறோன்னா வேறு விஷயம். நம்ம வீட்டில் நம்ம பண்ணுறோன்னா கருப்பு உளுந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது களையறதுக்கு. இருந்தாலும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கொஞ்சோண்டு பெருங்காயம் லைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. நல்லா வெடித்து வரட்டும். நல்லா கடுகு நல்லா வெடிக்கணும். ப்ளஸ் நம்ம போட்டிருக்க உளுத்தம்பருப்பு,
பெருங்காயத்தோட அந்த நறுமணங்கள் எல்லாம் நம்மளுக்கு எண்ணெயில் அழகாக பொரிஞ்சு அழகாக நல்லா வரும். நமக்கு பெருங்காயம் அப்படியே முழுசாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சில பேர் பிடிக்கலன்னா சாப்பிட்றப்போ எடுத்து போடட்டும். ஆனால் இந்த பெருங்காய இது பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது. உங்களுக்கு பிடிக்குமா இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடும். அடுத்தது நம்ம வச்சுருக்க காய்கறியை போடுவோம். வெண்டைக்காய் கறி மட்டும் நம்ம பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே ஃப்ரை ஆகணும். அப்படியே சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் சில பேர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம குழன்னு பண்ணால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஆரம்பமே விட்டுருங்க. நடுப்புற எண்ணெய் விடாதீங்க. ஃப்ரை ஆகணும்னு சொல்லிட்டு நடுப்புற எண்ணெயை விடாதீங்க. எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் வெண்டைக்காய் கறி பண்ணுறப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, நல்ல காய்கறி வந்து நல்ல ட்ரையான கடைசியில் மிளகாப்பொடி, அதாவது மிளகாப்பொடி போட்டேன்னா கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும், ப்ளஸ் நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம்ல, அப்போ போட்டு அது ரெசிபி வேறு மாதிரி மாறி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி கிளறிட்டு இதோட விட்டுடுங்க. அதை போட்டு நம்ம இன்னும் கிளறிட்டே இருந்தோம்னா இந்த ஆல்ரெடி ஆயில் பசை இருக்கும் இல்லையா, நம்ம ஆயில் ஊற்றி வேற பண்ணுறோம் இல்லையா, அது என்னன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு மாதிரி இது கொடுக்கும். அதனால் லைட்டாக 2 கிளறிட்டு விடுங்க. சித்த நாழி கழித்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உங்களுக்கு பாருங்க ஓரளவு லைட்டாக இதுவாட்டி தான் ஃப்ரை ஆகிருக்கா. இந்த சமயத்தில் உப்பு போட்டுட்டேன். சாரி, நான் உங்கள்கிட்ட காமிக்கல. உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அடுத்தது நமக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி, ஓகேவா? இப்படி இந்த சமயத்தில் ஆட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே ஆட் பண்ணிடாதீங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரொம்பவும் போட்டு நம்ம கரண்டியை வச்சு ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக. ஏன்னா அந்தந்த ஒரு வெண்டைக்காய் பார்க்க நம்ம கட் பண்ண ஷேப்லேயே இருக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் கறி நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஃப்ரை ஆகிடும். அந்த சமயம் பார்த்து நம்ம இறக்கிட வேண்டியதா. இன்னொரு விஷயம், தட்டை போட்டு மூடிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.